நமஸ்காரம். நான் கார்த்திக் பேசுகிறேன். இன்னைக்கு நலம் நல்கும் ஆலயங்கள் சேனலில் நாம் பார்க்க போகும் கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் எழுந்து அருள்பாலிக்கும் இடம் தம்மாண்டரப்பள்ளி. இந்த ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம், தமிழ்நாடு ஸ்டேட்டில் உள்ளது. பின்கோட் 635121. இந்த கோவிலுக்கு பெங்களூர் மெஜஸ்டிக்கில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், ஹோசூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், கிருஷ்ணகிரியில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் உள்ளது. இந்த தம்மாண்டரப்பள்ளி கிராமம் அருகே நாச்சிக்குப்பம் என்னும் ஊர் உள்ளது. நாச்சிக்குப்பத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் ஒரு பழமையான கோவில். இந்த வருடம் 2021 இந்த ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேக பணியை சிறப்பாக மேற்கொண்டு உள்ளார்கள். இந்த ஒரு அருமையான கோவில். இந்த கோவிலை பற்றி நான் போடப்போகும் இந்த வீடியோவின் இறுதியில் பட்டாச்சாரியார் பாபு ஸ்தல புராணத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது, இந்த கோவில் எழுந்து அருளி இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் திருமூர்த்தி சொரூபமாக காட்சி தருகிறார் என்றும், பாதம் பிரம்மா சொரூபம் என்றும், ஹிருதயம் விஷ்ணு என்றும், முகம் ஈஸ்வரனாக காட்சி தருகிறார் என்று கூறியுள்ளார். இந்த கோவிலில் எந்த பிரார்த்தனை செய்தாலும் நிறைவேறும். குறிப்பாக சர்ப்பதோஷம் மற்றும் குஜதோஷத்திற்கு பரிகாரம் செய்கிறார்கள். எல்லா சனிக்கிழமையும் விசேஷம், நவராத்திரி உற்சவம் விசேஷம், நரசிம்ம ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதேசி மற்றும் பல விசேஷ நாட்களில் விசேஷ பூஜைகள் செய்யப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு இன்று பாபு பட்டாச்சாரியார் செய்யப்போகும் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளை நாம் கண்டு மகிழலாம். दक्षिणायनी वर्षो भाद्रपदमासे शुक्लपक्षे त्रयोदश्यां शुभतिथौ वासरः वासरस्तो स्थिरवासविष्टायां धनिष्ठां चतुर्युक्तायां शुभयों शुभकरणं केवलं विशिष्टायां शुभद्वास्यां भगवदाग्नि अष्टमकाले शतं माध्याह्नकाले विशेषेण पञ्चामृत समलग्नमहङ्कारे सिद्ध्यारभावः ओम विश्वक्षेनाय नमः, ओम शांताय नमः, ओम हरिये नमः, ओम अमिताय नमः, ओम विश्वक्षेनाय नमः। नानाविध दिव्य परिमल पत्र पुष्पाणि आचार्यस्य महात्मनः वैकानसस्य देवर्षि स्तोत्रपाठमिदं परम् श्रीमद्विकनसे भूयात् नित्यश्री नित्यमङ्गलम्।
श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय नमः श्रीमद्विजयेन्द्र श्रीमद्विजय सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं वज्रमुष्ट्रनमाद्यहं श्रां ह्रीं स्वाहा वज्रनगाय विद्महे चीचलक्ष्मीष्टाय धीमहि तन्नो लक्ष्मीनारसिंह प्रचोदयात् शुभाभ्यां शुभे सोममुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरान्ते श्वेतवर्णभगवते पवनामसंवत्सरे दक्षिणायिनि वर्ष ऋतु भाद्रपदमासे शुक्लपक्षे त्रयोदश्यां शुभतिथि अभियोदानीति एकदा ब्रह्म இயர்ஃபோன் போயிட்டு நம்ம विदुत्तरकुन्दस्तं विचक्रमाणस्त्रेजोरुखायो विष्णोरनाटमज विष्णो स्नप्रेष्णो विष्णो स्वरधि विष्णो द्रोमधि विष्णवेश्वर तदस्य प्रियो विपाको हस्तनं नरो यत्र देव न तेन जिह्वा नमस्ते ओवैते स्वरगतिः सुरज्ञा विष्णोनि वत्तं नमस्ते विष्णु नैवेद्यं दर्शयामि
अबला पुष्पाः याच्च पुष्पणीः हस्पति प्रदो दास्तानो अंतच्चरति भूतेषु गुहायां विश्वमूर्तिषु तं यज्ञस्तं वसस्कारस्तं इन्द्रस्तं रुद्रस्तं देवादिति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः
देवताभ्यो नमः नमो नमः गोविन्दो गोविन्द गोविन्दो வந்து பாரு
என்ன சொல் எனக்கே தெரியாது. காயத்ரி மந்திரம் சொல்லு. ஓம் பூர் பூரச சத்சவித்ரேயம் பலகோ தேவஸ்ய தீமகி யோ யோ பிரசோதய ஸ்ரீனிவாச கோவிந்தா திரங்கேஸ்வர கோவிந்தா பக்ஷவாச கோவிந்தா பாகதப்பள்ளி கோவிந்தா நித்தியமை கோவிந்தா இமசம்ம கோவிந்தா புல்லம்பூச கோவிந்தா அலே அலே கோவிந்தா. ரொம்ப சமத்ராணி. விஷயம் நல்லா இருந்தது சார். நல்லா பண்ணீங்க. அந்த கோயில் ட்ரஸ்ட் நரசிம்மா சார் நல்லா பண்ணீங்க. நல்லா பண்ணி வச்சுருக்கேன். மாமா கொஞ்சம் ஸ்தல புராணம் பற்றி சொல்கிறேன். சொல்கிறேன் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி. ஓம் श्रीमद्निकेतन चक्रपाणि भोगेन्द्र भोगमनिरञ्जित पुण्यमूर्ते योगे ससासद शरण्य भवाब्धि पोता लक्ष्मी नरसिंह मम देवी करावलम्बम् उग्रं वीरं महाविष्णुं जलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मुच्चन्मुच्च नमाम्यहं वज्रनकाय विद्महे तीष्टदग्गुष्ठाय धीमहि तन्नो लक्ष्मी नारसिंह प्रचोदयात्. இந்த அவதாரத்திலே கிருத்திகத்தில் இந்த நரசிம்ம சுவாமி அவதாரம் விசேஷமானது. இந்த கோயில் என்னன்னா ரொம்ப 100 ஆண்டு வருஷமாக பழைய கோயில் இதாக இருந்துச்சு. அதை வந்து புதுசாக சுவாமியோட பிரதிஷ்டை புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அது விசேஷமான என்னன்னா இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமின்ட்டு இந்த சுவாமியோட லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அவதாரமாக இங்கே வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்குது. இங்கே வந்து இந்த சனிக்கிழமை வார பூஜையோட நடக்கும். எப்போ சனிக்கிழமை வாரம் பூஜை நடக்கும். அது இல்லாமல் ஏதாவது சர்ப்பதோஷம் இருந்தாலும் குஜதோஷம் இருந்தாலும் இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. இங்கே வந்து எப்பவும் சுவாமி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி என்னென்ன விசேஷம் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வந்து திரிமூர்த்தி ஸ்வரூபம். பாதத்தில் வந்து பிரம்மா, மத்தியத்தில் வந்து ஹிருதயத்தில் வந்து விஷ்ணு, முகம் வந்து தர்சனம் வந்து சுவாமியோட ஈஸ்வர இது இருக்கும். இதே விசேஷம். திரிமூர்த்தி ஸ்வரூபனால யாரும் வந்து இந்த சுவாமியோட கும்பிட்டு போகிறாங்களோ பூஜை பண்ணிட்டு யாரும் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்களோ ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். நரசிம்ம சுவாமி பூஜை பண்ணாலே எந்த தோஷம் இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் தடை இருந்தால் கூட அந்த பாவம்லாம் போயிடுது. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அவதாரம் என்ன அப்படின்னா அவர் நாம ஸ்மரணம் பண்ணாலே எந்த சர்ப்பதோஷம் ஆகட்டும், எந்த பயம் இருக்கட்டும், எந்த இது இருக்கட்டும் ருண விமோச்சம் ஆகும். இதுதான் ரொம்ப விசேஷமானது. யார் சுவாமியோட பூஜை பண்ணிட்டு போகிறாங்களோ அவருக்கு எப்பவும் அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சம்பூர்ண கட்டாட்சம் கிடைக்கும்னுட்டு சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சம்மங்களானி பவந்து ध्रुवन्ते राजावरणो ध्रुवं देवो बृहस्पति ध्रुवन्त इन्द्रस्याग्निश्च राष्ट्रं धारयितां ध्रुवम्. ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணி வச்சிருந்தேன்.